Daily. Taste the Daily. உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியிலும் மற்றும் வீழ்ச்சியிலும் கச்சா எண்ணெய் பின்னி பிணைந்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. கச்சா எண்ணெயின் தேவை உலக சந்தையில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட கச்சா எண்ணெயை எடுக்க நிறுவனங்கள் ஒரு பக்கம் போட்டி போட, அதன் விளைவாக ஒரு நாட்டின் பெருவாரியான பகுதிகள் நாசமாக்கப்பட்டிருப்பது பேரழிவின் உச்சம். கச்சா எண்ணெய் உற்பத்தியில் முக்கியமான நாடாக இருக்கிறது நைஜீரியா. நைஜீரியாவின் பசுமையான பகுதிகளான நைஜர் டெல்டா பகுதிகளில் கச்சா எண்ணெய் வளம் கொட்டி கிடப்பது தெரிய வந்த 1958ஆம் ஆண்டு முதலே அந்த பகுதிகளில் கச்சா எண்ணெய் எடுக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது லண்டனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் ஷெல் நிறுவனம். பதிவுகளின் அடிப்படையில் பார்த்தால் 1970ஆம் ஆண்டு அந்த பகுதியில் முதலாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது. அதன் பின்னர் எண்ணெய் கிணறுகளில் தீ விபத்து நிகழ்வது, கச்சா எண்ணெயை கொண்டு செல்லும் குழாய்களில் இருந்து கசிவு ஏற்பட்டு நிலங்கள் பாழாகும் நிகழ்வுகள் என தொடர்ந்து அரங்கேறி வந்தன. ஆனால் அதற்கு முன்பு இல்லாத வகையில் 2001 மற்றும் 2003ஆம் ஆண்டுகளில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவு மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியது. இந்த இரண்டு விபத்துகளில் சுமார் 1640 பேரல் கச்சா எண்ணெய் கசிந்ததாக ஷெல் நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் உண்மையில் 4000 பேரல் கச்சா எண்ணெய் கசிந்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. 1958 முதல் தற்போது வரை நைஜர் டெல்டா பகுதியில் 1.5 மில்லியன் டன் அளவிற்கு எண்ணெய் கசிந்திருப்பதாகவும், சுமார் 7000 முறை எண்ணெய் கசிவு நிகழ்வுகள் நடந்திருப்பதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் தரவுகள் தெரிவிப்பது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக உள்ளது. எண்ணெய் கசிவு நிகழ்வுகளால் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 25 முதல் 30 ஆண்டுகள் ஆகும் என சொல்லப்பட்டது. எண்ணெய் நிறுவனங்களின் அலட்சிய போக்கால் ஏற்படும் தொடர் விபத்துகள் மற்றும் எண்ணெய் கசிவால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சுத்தமான தண்ணீர் கூட கிடைக்காமல் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதாகவும் அப்பகுதி மக்கள் கூறுவது கல் நெஞ்சையும் கரைய வைக்கிறது. நைஜீரியாவின் நைஜர் டெல்டா பகுதிகளில் வாழும் மக்களின் சராசரி ஆயுட்காலம் 41 ஆண்டுகள் தான் என்பது எண்ணெய் நிறுவனங்களால் அப்பகுதி மக்கள் சந்தித்திருக்கும் பாதிப்புகளை வெளிக்காட்டுகிறது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுக்கும் வகையில் எண்ணெய் கழிவுகளை சுத்தம் செய்யும் பணிகளை மேற்கொள்ள ஹைட்ரோ கார்பன் பொல்யூஷன் ரெமிடியேஷன் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தை 2012இல் கொண்டு வந்தது நைஜீரிய அரசு. திட்டம் என்னவோ 2012இல் கொண்டு வரப்பட்டாலும் 2016ஆம் ஆண்டிலேயே பணிகள் தொடங்கப்பட்டன. நைஜீரிய அரசின் பெட்ரோலிய நிறுவனம் மற்றும் ஷெல் உள்ளிட்ட கச்சா எண்ணெய் நிறுவனங்களின் நிதி உதவியால் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. அதில் பல முறைகேடுகள் நடந்திருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. பெரும் பொருட்செலவில் ஆரம்பிக்கப்பட்ட இத்திட்டத்திற்கு முன் அனுபவம் இல்லாத நிறுவனங்களுக்கு டெண்டர் அளித்திருப்பது மட்டுமில்லாமல் முறையான நடைமுறைகள் மற்றும் கருவிகளை பயன்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதனை மறுப்பதற்காக மண் மற்றும் நீரின் தரம் குறித்த ஆய்வறிக்கையில் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திட்ட பணிகளில் ஈடுபட்டிருப்பவர்களே இத்திட்டம் ஒரு மோசடி என்றும், இந்த திட்டத்தின் மூலம் அரசியல்வாதிகள் மற்றும் நிறுவனங்கள் லாபம் பார்த்து கொண்டிருப்பதாக தெரிவிப்பது நைஜீரிய அரசு மற்றும் ஷெல் நிறுவனம் இணைந்து மண்ணை அள்ளி போடும் செயல்களை செய்து கொண்டிருப்பதை உறுதி செய்கிறது. பல ஆண்டுகளாக எண்ணெய் நிறுவனங்களால் எண்ணற்ற துன்பங்களை சந்தித்து வரும் மக்களுக்கு நைஜீரிய அரசின் செயல்பாடுகள் வெந்த பொன்னில் வேலை பாய்ச்சுவது போல அமைந்திருக்கிறது. Taste the Daily.